அன்பான தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அறத்தின் குரல் என்ற தொடரில் இன்றைய பகுதியில் ஒரு ராமாயண காட்சியை பார்க்கவிருக்கிறோம். தாய்ப்பாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இப்போது தெரிவிக்கவிருக்கும் சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இன்று வீட்டில் உள்ள வயதான தாய்மார்களை உரிய மரியாதையுடன் உரிய கௌரவத்துடன் நாம் நடத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதிகாசங்கள் தாய்ப்பாசத்தை பெரிதும் போற்றுகின்றன. சீதைக்கு திருமணம் நிச்சயமாகியது. ராமபிரான் வில்லொடித்து சீதையை மணந்தான். திருமணம் மிக கோலாகலமாக நடைபெற்றது. திருமணம் முடிந்த பிறகு பெண் புகுந்த வீட்டிற்கு வர வேண்டும் இல்லையா? அதனால் மிதிலையிலிருந்து சீதை தன்னுடைய கணவன் ராமபிரானோடு அயோத்திக்கு புறப்பட்டாள். அரண்மனை வாயிலில் தேர் வந்து நின்றது. ராமன் முதலில் ஏறினான். பிறகு சீதையை கைப்பிடித்து தூக்கிவிட்டான். சீதையும் ஏறிக்கொண்டாள். தேர் புறப்பட போகிறது. அந்த நேரத்தில் சீதையுடைய தோழி நீலமாலை கையில் ஒரு கிளிக்கூண்டோடு ஓடோடி வந்தாள். அந்த தங்க கூண்டில் அழகான சிறிய ஒரு பச்சை கிளிக்குஞ்சு இருந்தது. நீலமாலை சீதையிடம் சொன்னாள், சீதா, நீ ஆசையோடு வளர்த்து கொண்டிருக்கிற இந்த பறவை கிளி நீ விட்டுவிட்டு போய்விட்டால் ஏக்கத்தில் இறந்துவிடும். ஆகையால் பிறந்த வீட்டிலிருந்து அனுப்பும் ஒரு சீதனம் போல இந்த கிளியையும் நீ உன் புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல் என்று அந்த கூண்டை சீதையின் கையில் கொடுத்தாள். சீதை மலர்ச்சியோடு அதை வாங்கி கொண்டாள். தேர் புறப்பட்டது, உருண்டு ஓடியது. அயோத்தி அரண்மனை வந்தது. மக்கள் ஆரவாரமாக வாழ்க ராமபிரான், வாழ்க சீதை என முழங்கினார்கள். அவர்கள் அயோத்தி அரண்மனையில் பிரவேசித்தார்கள். அவர்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கியது. ஒரு 2-3 நாட்கள் கடந்திருக்கும். ஒரு நாள் மாலை ராமபிரான் நந்தவனத்தில் அமர்ந்திருந்தான். சீதை அந்த மாலை வேளையில் நந்தவனத்தில் ராமபிரானை சந்திக்க கையில் அந்த கிளியோடு வந்தாள். ராமபிரான் சீதையை பார்த்தான். செல்லமாக கிளியே எடுத்து வருகிறதே என்று சொல்ல சீதை நாணம் கொண்டாள். சீதை சொன்னாள், பிராணநாதா, விரைவில் நீங்கள் அரசராகிவிடுவீர்கள். அப்படியானால் உங்கள் கையில் குழந்தையை கொடுத்து குழந்தைக்கு பெயர் வை என்று பலரும் வேண்டுவார்கள். நீங்கள் பற்பல பெயர்களை அந்த குழந்தைக்கு சூட்டுவீர்கள். இதெல்லாம் எதிர்காலத்தில் நிகழும். அதற்கு ஒரு ஒத்திகை மாதிரி இன்று நான் வளர்க்கிற இந்த கிளி குஞ்சிற்கு நீங்கள் ஒரு பெயர் வையுங்களேன் என்று சொன்னாள். ராமன் மிகுந்த பிரியத்தோடு அந்த கிளி குஞ்சை கையில் வாங்கி கொண்டான். அதன் பச்சை பசேல் என்ற முதுகை தடவி கொடுத்தான். சீதையிடம் கேட்டான், இந்த கிளிக்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் இந்த கிளி ஆண் கிளியா பெட்டை கிளியா என்று தெரிய வேண்டுமே, அப்போதுதானே அதற்கேற்ற பெயரை சூட்ட முடியும். இது என்ன வகை கிளி என்று கேட்டான். சீதை சொன்னாள், மனிதனானாலும் சரி பறவையானாலும் சரி நிரந்தரமாக ஒரு இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்திற்கு வந்தால் அது பெண்ணாகத்தானே இருக்கும். இது பெட்டை பறவைதான் என்று சொன்னாள். ராமன் ஒரு மெல்லிய புருவலோடு அந்த கிளிக்குஞ்சை தடவிக்கொண்டு சீதையிடம் சொன்னான், அன்பே சீதா, இந்த உலகில் எந்த பெண்ணை நான் மிக மிக அதிகம் நேசிக்கிறேனோ அந்த பெண்ணின் பெயரை இந்த கிளிக்குஞ்சுக்கு வைக்கப் போகிறேன் என்று ராமன் சொன்னான். சீதைக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ராமபிரான் சீதையை விட யாரை பெரிதாக நேசிக்கப் போகிறார், எனவே தன் பெயரைத்தான் வைப்பார் என்று எண்ணி சீதை சற்றே நாணி தலை குனிந்தாள். ராமன் கிளியின் முதுகை தடவி அதற்கு பெயர் வைத்தான். அவன் உலகிலேயே எந்த பெண்ணை அதிகம் நேசிக்கிறானோ அந்த பெண்ணின் பெயரை வைத்து அந்த கிளியை அழைத்தான் கைகேயி என்று. இந்த கிளிக்கு ராமன் சூட்டிய பெயர் ராமனுடைய வளர்ப்பு தாயான கைகேயின் பெயர். அந்த வளர்ப்பு தாயை அவ்வளவு நேசித்தான் ராமன். ஆனால் எதிர்காலத்தில் ராமன் காட்டிற்கு போக கைகேயி காரணமானாள் என்பதையெல்லாம் ராமாயணத்தில் நாம் வாசிக்கிறோம். உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், ராமன் எதிர்காலத்தையும் முன்கூட்டியே உணர்ந்திருந்தான். கைகேயி மந்தரை சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்லப் போகிறாள், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல என்பதால் கிளிப்பிள்ளைக்கு கைகேயின் பெயரை வைத்திருக்கலாம் என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆனால்
ஒரு தாய் மேல் ஒரு மகன் எவ்வளவு பாசம் செலுத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இராமாயணத்தில் இந்த காட்சி வருகிறது. ஒரு மகனோ மகளோ தன்னுடைய தாயாரை மிக அதிகமாக நேசிக்க வேண்டும். அதைவிட செய்ய வேண்டிய நெறிகள் செயல்கள் வேறு எதுவுமே இல்லை. சொந்த தாய் தந்தையரை நல்ல முறையில் நேசித்து பராமரித்து போஷித்தால் அதைவிட உயர்ந்த தர்ம காரியம் என்பது எதுவுமே இல்லை என்பதை நம்முடைய இதிகாசமான இராமாயணமும் சொல்கிறது. இப்படிப்பட்ட மரபில் வந்த நாம் இன்று அந்த கருத்தை ஏற்று அதன்படி நடக்கிறோமா? அப்படி நடந்தால் வரக்கூடிய இன்பங்களை எல்லாம் நாம் வைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை அந்த அறநெறியை புறக்கணித்து நம் வாழ்க்கையை வெறுமையாக்கிக் கொள்கிறோமா என்பதை இன்றைய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். தாய் மேலும் தந்தை மேலும் அளவற்ற பாசத்தோடு வாழ்ந்தால் ஒரு மனநிறைவு கிடைக்கிறது. அந்த மனநிறைவுக்கு இணையான ஒரு இன்பம் என்பது உலகில் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? பரபரப்பான வாழ்க்கை, வேலைக்காக ஓட வேண்டிய சூழல், பொருளாதார ரீதியாக தேட வேண்டிய கட்டாயம், இப்படிப்பட்ட சூழலில் தாயாரை கவனிக்க தந்தையை கவனிக்க நேரமில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்கிற போது தாய் தந்தையிடம் போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு மரபு முற்காலத்தில் இருந்தது. கடந்த காலத்தில் அந்த மரபை எல்லோரும் அனுசரித்தார்கள். அதனால் தங்களை புறக்கணிக்கவில்லை. தங்கள் மேல் மகனோ மகளோ அக்கறையோடு இருக்கிறார்கள் என்கிற உணர்வு அவர்களுக்கு இருந்தது. நாம் தாய் மேலும் தந்தை மேலும் பாசம் செலுத்தினால் மட்டும் போதாது, அப்படி பாசம் செலுத்துகிறோம் என்பதை பெற்றோர் புரிந்து கொள்கிற மாதிரியும் நடக்க வேண்டும். அடிக்கடி அவர்களிடம் பேசுவது, அவர்கள் தனிமையை போக்குவது, அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது, அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் போன்றவற்றை சரியான நேரத்தில் வாங்கி கொடுப்பது, இது போன்ற செயல்களை செய்தாலே போதும். இன்சொல் தாயிடமும் தந்தையிடமும் இனிய சொற்களை பேசினாலே கூட அவர்கள் பரிபூர்ண மகிழ்ச்சி அடைவார்கள். நம்மை பெற்று வளர்த்தவர்கள் மேல் நாம் கட்டாயம் பாசம் செலுத்த வேண்டும். கி. ராஜநாராயணன் ஒன்று சொல்வார், பாசம் என்பது கீழிருந்து மேலே படரும் கொடி போன்றது அல்ல, மேலிருந்து கீழே படரும் விழுது போன்றது என்பார் கி. ராஜநாராயணன். தாய் தந்தைக்கு மகன் மேல் இருக்கிற அத்தனை பாசம் மகனுக்கோ மகளுக்கோ தாய் தந்தை மேல் இருக்காது என்பது இயற்கை நியதி. அதில் ஒரு காரணமும் இருக்கிறது. ஒரு மகனின் வயது மகளின் வயது 25 என்றால் தாய் தந்தையரின் பாசமும் 25 ஆண்டுகள். ஆனால் மகனுக்கோ மகளுக்கோ அவர்களுடைய வாழ்வின் தொடக்க காலத்தில் உள்ள 5-6 ஆண்டுகளில் நிகழ்ந்த நிகழ்வுகள் முழுமையாக மறந்து விடுகிறது. எனவே அவர்களுடைய பாசத்தின் அளவு தாய் தந்தையர் தங்கள் மேல் செலுத்துகிற பாசத்தின் அளவு இருப்பதில்லை. அறிவுபூர்வமாக இதையெல்லாம் சிந்தித்து நம்மை பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களை கௌரவித்து நாம் வாழ்க்கை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் இனியதாக மாறும். மனநிறைவோடு நாம் வாழ முடியும்.